Hi friends, today we'll see about an interesting and simple topic in maths called matrices. In this matrices, we'll see about a topic called transpose of a matrix. This is an easy topic. Okay friends, let's get into the video. This video is dedicated to all students who are in need of good study notes, especially when the schools are closed in this lockdown period. Okay friends, இப்போ நம்ம டாபிக் transpose of a matrix னா என்னன்னு பார்ப்போம். What is transpose of a matrix? Transpose of a matrix means the interchanging of rows and columns of a matrix which gives rise to a new matrix is known as transpose of a matrix. இப்போ transpose of a matrixனா ஒரு மேட்ரிக்ஸில் உள்ள காலம் அண்ட் ரோஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒரு புது மேட்ரிக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இப்போ டிரான்ஸ்போஸை வந்து 2 டைப்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ஏ பவர் டி அண்ட் இன்னொன்று வந்து ஏ டேஷ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் அடுத்ததில் கொடுத்துருக்கேன். ஏ ஈக்குவல் டு 2 3 4 5னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் காலமை வந்து நான் டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுனால 2 4 வந்து ஃபர்ஸ்ட் காலம், 3 5 செகண்ட் காலம். இப்போ நான் அதை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் காலம் வந்து செகண்ட் ரோவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதனால தான் இது வந்து ஏ டேஷ் ஈக்குவல் டு 2 4 3 5 நான் மாற்றி எழுதியிருக்கேன் டிரான்ஸ்போஸ் பண்ணனால. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸில் வந்து 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஏ டேஷ் த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஏ ஈக்குவல் டு 2 3 4 5னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது 2 4 3 5னு மாறிடுது. ஸோ அதை நான் இன்னொரு தடவை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது 2 3 4 5னு ஆகிடுது, விச் இஸ் ஈக்குவல் டு த கொஷின். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்புறம் செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கேஏ த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு கேஏ டேஷ். கேன்றது வந்து இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மு, அது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கிடையாது, ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஆஃப் 2 3 4 5னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் 2னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த ஏ மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இதில் டிரான்ஸ்போஸ் ஆகி இந்த இடத்துல ரிசல்ட் எழுதியிருக்கேன் நான். 2 டிரான்ஸ்போஸ் ஆகிருக்காது, ஏன்னா அது ஒரு மேட்ரிக்ஸ் கிடையாது, ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இது வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் ப்ளஸ் பி டேஷ். இங்கே வந்து நம்ம 2 மேட்ரிசஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிசஸ் வந்து ஏ ஈக்குவல் டு 2 3 4 5, செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து 3 4 5 6. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிசஸையும் பி மேட்ரிசஸையும் ஆட் பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா அது எல்ஹெச்எஸ் அது ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் ஆர்ஹெச்எஸில் வந்து ஏ மேட்ரிசஸையும் பி மேட்ரிசஸையும் டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோன்னா இந்த ரிசல்ட்டும் அந்த ரிசல்ட்டும் ஈக்குவலாக வரும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, தேர்ட் ப்ராப்பர்ட்டி. லாஸ்ட் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி வந்து ஏபி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு பி டேஷ் ஏ டேஷ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலையும் 2 மேட்ரிசஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏ மேட்ரிசஸ் ஈக்குவல் டு 2 3 4 5, பி மேட்ரிசஸ் ஈக்குவல் டு 3 4 5 6. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா எல்ஹெச்எஸில் ஒரு நியூ மேட்ரிசஸ் கிடைக்கும். ஸோ ஆர்ஹெச்எஸில் வந்து பி மேட்ரிசஸையும் ஏ மேட்ரிசஸையும் டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணோன்னா எல்ஹெச்எஸில் வர வேல்யூ தான் வரும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல், இது ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்னன்னு பார்ப்போம். சிமெட்ரிக்கோட கண்டிஷன் வந்து ஏ ஈக்குவல் டு ஏ டேஷ். அதாவது இப்போ நம்ம ஏ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் ஒன்று. ஏ ஈக்குவல் டு 2 3 3 2னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணால் அதே 2 3 3 2னு வரும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்ன்றதுனால அது வந்து சிமெட்ரிக் மேட்ரிசஸ். கொஷினும் டிரான்ஸ்போஸும் ஒரே ஈக்குவல் மேட்ரிசஸாக இருக்கிறதுனால இது வந்து சிமெட்ரிக்கு. அடுத்தது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக். ஸ்கியூ சிமெட்ரிக்கில் வந்து ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ டேஷ். ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து 0 1 2 -1 0 3 -2 -3 0. ஸோ இதை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணேன்னா 0 -1 -2 1 0 -3 2 3 0ன்னு வரும். ஸோ இந்த டிரான்ஸ்போஸ் பண்ண மேட்ரிக்ஸ்லேருந்து மைனஸை மட்டும் காமனாக வெளில எடுத்தேன்னா 0 1 2 -1 0 3 -2 -3 0ன்னு வரும், which is equal to the question. ஸோ கொஷினும் இது ஈக்குவலாக இருக்கிறதுனால ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ டேஷ்னு நம்ம எழுதுகிறோம். இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கோட கண்டிஷனு.
அப்புறம் இன்னொரு பாயிண்ட் இதில் இருக்குது, அது வந்து p ஈக்குவல் டு 1/2 ஆஃப் a ப்ளஸ் a டேஷ் ப்ளஸ் 1/2 ஆஃப் a மைனஸ் a டேஷ். a ப்ளஸ் a டேஷ் 1/2 ஆஃப் a ப்ளஸ் a டேஷ் கண்டுபிடிக்கிறது வந்து சிமெட்ரிக்கு, அண்ட் 1/2 ஆஃப் a மைனஸ் a டேஷ்னு கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வரைக்கும் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் டிரான்ஸ்போஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதாவது டிரான்ஸ்போஸ் இஸ் ரெப்ரசன்டட் as a பவர் t ஆர் a டேஷ். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் பார்த்தோம், 4 ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து a டேஷ் த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு a. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ka த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ka டேஷ். ஹியர் k வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மு, மேட்ரிக்ஸ் இல்லை, ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மு. அப்புறம் தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து a ப்ளஸ் b த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு a டேஷ் ப்ளஸ் b டேஷ். தென் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி வந்து ab த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு b டேஷ் a டேஷ். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்புறம் ஃபோர்த் வந்து சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து இங்கே ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் a ஈக்குவல் டு 5 1/2 - 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது வந்து வெறும் காலமில் மட்டும் இருக்கிறதுனால இது வந்து ஒரு காலம் மேட்ரிக்ஸ். ஏன்னா இங்கே ஒரு ரோவும் இல்லை, வெறும் ஒரு காலம் மட்டும் இருக்குது. ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணனா ஒரு ரோ மேட்ரிக்ஸ் ஆகிடும். எதனாலனா இப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னு என்ன, த இன்டர்சேஞ்சிங் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு காலம் இருக்கிறதுனால அதை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது ஒரு ரோ மேட்ரிக்ஸாக தான் ஆகும். ஸோ a dash ஈக்குவல் டு 5 1/2 - 1. ஸோ நெக்ஸ்ட் கொஷினில் வந்து இஃப் a ஈக்குவல் டு -1 2 3 5 7 9 -2 1 1 and b ஈக்குவல் டு -4 1 -5 to 1 2 0 1 3 1, then verify first subdivision a plus b the whole dash equal to a dash plus b dash. Second subdivision a minus b the whole dash equal to a dash minus b dash. இங்கே ஃபர்ஸ்ட் கொஷினில் வந்து செகண்ட் கொஷினில் வந்து ப்ராப்பர்ட்டியை வச்சு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே 2 மேட்ரிசஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து a ப்ளஸ் b த ஹோல் டேஷ் கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து a மைனஸ் b த ஹோல் டேஷ் கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து a மேட்ரிசஸையும் b மேட்ரிசஸையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு -5 3 -2 6 9 9 -1 4 2ன்ற மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மேட்ரிசஸை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா a ப்ளஸ் b த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு -5 6 -1 3 9 4 -2 9 2 அப்படின்ற மேட்ரிக்ஸ் கிடைக்கும். தென் நம்ம வந்து RHSக்கு வந்து கொடுத்துருக்க 2 மேட்ரிசஸையும் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி a டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் b டிரான்ஸ்போஸ் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு a ப்ளஸ் b த ஹோல் டேஷ்க்கு வந்து ஆன்சர் தான் வரும். ஸோ அது வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து வெரிஃபைடு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து வெரிஃபைட் ஆகிடுச்சு. செகண்ட் சப்டிவிஷன் வந்து a மைனஸ் b த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு a டேஷ் மைனஸ் b டேஷ். ஸோ இப்போ LHSல பார்த்தீங்கன்னா a மைனஸ் b த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க 2 மேட்ரிசஸையும் வந்து சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 3 1 8 4 5 9 -3 -2 0ன்ற மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம அதை டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா 3 4 -3 1 5 -2 8 9 0ன்ற மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம a மேட்ரிசஸையும் b மேட்ரிசஸையும் டிரான்ஸ்போஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணோன்னா அதே ரிசல்டன் தான் வரும். அதாவது a மைனஸ் b த ஹோல் டிரான்ஸ்போஸ்க்கு வந்து ஆன்சர் தான் வரும். ஸோ அது ரெண்டும் வந்ததுனால இந்த செகண்ட் சப்டிவிஷனும் வெரிஃபைட் ஆகிடுச்சு. சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் ரிலேட்டட் சம்ஸ் பார்ப்போம். இங்கே தேர்ட் கொஷினில் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஷோ தட் த மேட்ரிசஸ் a 1 -1 5 -1 2 1 5 1 3 is a skew symmetric matrices. Second subdivision வந்து show that the matrices a 0 1 -1 -1 0 1 1 -1 0ன்ற matrices வந்து is a skew symmetric matrices ஷோ பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக் வந்து அதோட கண்டிஷன் பார்த்தோம். சிமெட்ரிக் வந்து a ஈக்குவல் டு a டேஷ் கண்டிஷன், ஸ்கியூ சிமெட்ரிக் வந்து a ஈக்குவல் டு -a டேஷ்ன்றத கண்டிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்காக ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கொஷின் வந்து a ஈக்குவல் டு 1 -1 5
-1 2 1 5 1 3. இப்போ நம்ம இதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா அதே தான் வரும், நம்மளுக்கு கொஷினே தான் திரும்பி ரிப்பீட் ஆகும். அதாவது a dash equal to 1 -1 5 -1 2 1 5 1 3. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால a equal to a dash வரும். ஸோ a equal to a dash வந்து சிமெட்ரிக் மேட்ரிசஸோட கண்டிஷன். அதனால் நம்ம இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் வந்து a மேட்ரிக்ஸ் Q சிமெட்ரிக்கோட கண்டிஷன் வந்து a equal to -a dash. ஸோ கொடுத்துருக்க மேட்ரிசஸ் வந்து a equal to 0 1 -1 -1 0 1 1 -1 0. இப்போ இந்த மேட்ரிசஸை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா a dash equal to 0 -1 1 1 0 -1 -1 1 0 இப்படின்ற மேட்ரிசஸ். ஸோ இந்த a dash மேட்ரிசஸ்லேருந்து மைனஸை மட்டும் காமனாக வெளில எடுத்தோன்னா மைனஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் 0 1 -1 1 0 -1 1 -1 0ன்ற மேட்ரிக்ஸ். அதாவது கொஷினே திரும்பி இங்கே வந்துடும். ஸோ இங்கே மைனஸ் மட்டும் காமனாக வெளிலத்துனால இது வந்து மைனஸ் ஆஃப் a டேஷ்னு வந்துடும். ஸோ a equal to -a டேஷ்ன்றதுனால இந்த கண்டிஷன் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கோட கண்டிஷன். ஸோ இதுவும் ப்ரூவ் ஆயிடுச்சு ஸ்கியூ சிமெட்ரிக்குன்னு. So in this fourth question, if a is equal to matrix of sin alpha cos alpha minus cos alpha sin alpha, then verify that a dash into a equal to I. So நம்மளுக்கு a equal to matrix of sin alpha cos alpha minus cos alpha sin alpha னு கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து a dash into a equal to I ன்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோன்னா a transpose equal to sin alpha minus cos alpha sin alphaன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம a டிரான்ஸ்போஸையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணோன்னா sin square alpha plus cos square alpha sin alpha cos alpha minus sin alpha cos alpha minus sin alpha cos alpha plus sin alpha cos alpha லாஸ்ட் வந்து cos square alpha plus sin square alphaன்னு ஒரு நம்ம மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மும் ஃபோர்த்து டேர்மும் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் மைனஸ் சிம்பிள் வரதுனால கேன்சல் அவுட் ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ அது வந்து 1 0 0 1 ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுது. 1 0 0 1ன்றது வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ a dash into a equal to I நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து ஃபிஃப்த்து கொஷினில் வந்து எக்ஸ்பிரஸ் மேட்ரிக்ஸ் b equal to 2 -2 -4 -1 3 4 1 -2 -3 as the sum of a symmetric and a skew symmetric matrix. ஸோ கொடுத்துருக்கு b மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம sum of symmetric and skew symmetric matrixாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ நம்ம b மேட்ரிக்ஸுக்கு b டிரான்ஸ்போஸ் போட்டோன்னா 2 -1 1 -2 3 -2 -4 4 -3ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கிது. ஸோ நம்ம கான்செப்ட் மேப்லேயே பார்த்தோம், ஒரு ஃபார்முலா இருக்குது, p equal to 1/2 into b a plus a டிரான்ஸ்போஸ்னு. ஸோ நம்ம பியும் b டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ணோன்னா 1/2 வந்து காமனாக வெளில வச்சுட்டு அந்த பியும் b டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ண அந்த வேல்யூவை வந்து 1/2 மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அது வந்து 2 -3/2 -3/2 -3/2 3 1 -3/2 1 -3. ஸோ அது வந்து நம்ம அது பியோட வேல்யூ. அதுக்கு நம்ம p டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோன்னா விச் இஸ் ஈக்குவல் டு p தான் வரும். ஸோ அது வந்து ஒரு p equal to 1/2 into b plus b dash வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ q equal to 1/2 into b minus b dash equal to போட்டு பியும் b minus b dashன்றது வந்து b டிரான்ஸ்போஸ். அது இதையும் சப்ராக்ட் பண்ணி 1/2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதாவது q that is 0 -1/2 -5/2 1/2 0 3 5/2 -3 0. இது வந்து q வந்து டிரான்ஸ்போஸ் போட்டோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு q தான் வரும். பட் மைனஸ் ஈக்குவல் டு -q வரும். ஸோ -q வரதுனால q equal to 1/2 into b minus b dash is a skew symmetric matrix. ஸோ p நம்மளுக்கு pயோட வேல்யூ qயோட வேல்யூ தெரியும். ஸோ p q ஆட் பண்ணி நம்ம ஒரு ஆட் பண்ணோன்னா ஒரு மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். தட் வில் பி ஈக்குவல் டு த கொஷின். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு த கொஷின் b is represented as sum of symmetric and skew symmetric matrix. Okay, in the sixth question, a transpose is equal to -1 0 1 2 and b equal to -2 3 1 2. They have told us to find
2a plus 3b the whole transpose. ஸோ அவங்க நம்ம வந்து a டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்காங்க, b கொடுத்துருக்காங்க. ஸோ 2a plus b the whole transpose என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ a டிரான்ஸ்போஸ் கொடுத்ததுனால நம்ம திருப்பியும் வந்து அதை ரீஃபார்ம் பண்ணி எழுதணும்னா a equal to -1 1 0 2ன்னு வரும். அப்புறம் நம்ம அதோட வந்து a மேட்ரிக்ஸோட 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு b மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணால் ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதாவது வந்து -4 5 1 6ன்னு கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் போட்டோன்னா -4 1 5 6ன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 2 that we have found out 2a plus b the whole transpose. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ சம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு இதில் என்னென்ன டைப்பில் சம் கேட்டிருக்காங்கன்னு முன்னாடி ஒரு 6 கொஷின்ஸ் போட்டிருந்தேன். அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் போட்டிருந்தேன். இங்கே வந்து நான் வெறும் ஹிண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம வெறும் ஃபஸ்ட்டு சிங்கிள் மேட்ரிக்ஸ் போட்ட மாதிரி தான், வெறும் a டிரான்ஸ்போஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ராப்பர்ட்டி வச்சு வெரிஃபை பண்ணணும் அது 2 ஈக்குவலான்னு. தேர்டு வந்து அந்த a டிரான்ஸ்போஸ் இன்டு a ஈக்குவல் டு ஐடென்டிட்டியான்னு வெரிஃபை பண்ணணும். ஃபோர்த் வந்து சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரி, இந்த 2 ஃபார்முலா வச்சு ஃபோர்த் இது கண்டுபிடிக்கணும். அண்ட் ஃபிஃப்த்து வந்து அந்த a டிரான்ஸ்போஸ் அண்ட் b மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க கேட்டிருக்கிறது வந்து a plus 2b the whole transpose. அண்ட் லாஸ்ட் கொஷின் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சிமெட்ரிக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது வெரிஃபை பண்ணணும். ஸோ இத்தனை 6 டைப்ஸ் தான் நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் இருக்குது. ஸோ நம்ம எல்லா டாபிக்குமே பார்த்துருக்கோம். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொரோனா வைரஸ், இந்த வைரஸ் ஃபஸ்ட்டு ஒரு பர்சனுக்கு வந்து ஃபீவரில் ஸ்டார்ட் ஆகி அந்த பர்சனோட டெத் அளவுக்கு போயிடுது. ஸோ இது சைனாவில் ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு. இப்போ அது வேர்ல்டு வைட் அஃபெக்ட் ஆகி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவில் இதோட ஸ்ப்ரெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் நிறைய அவேர்னஸ் பண்ணாங்க. அதை நம்ம சின்சியராக எடுத்துக்காமல் இப்போ இந்தியாவிலேயும் நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது நமக்கு வராமல் சேஃப் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்கணும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னு என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து இன்டர்சேஞ்சிங் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்மளோட ஹேபிட்ஸையும் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியில் போயிட்டு வராமல் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். தென் வெளியில் சப்போஸ் போகிறதுனா கூட ப்ரிகாஷனரி மெஷர்ஸோடு போகணும். அதாவது இப்போது மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு வரணும். ஸோ ஷாப்ஸில் கூட நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். ஸோ வெளியில் போயிட்டு வந்தால் உடனே ஹேண்ட் வாஷ் அதெல்லாம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிகாஷனரியாக இருந்தால் நம்ம ஸ்ப்ரெட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். This video is dedicated to say thanks to all parents, teachers, government and main to doctors, nurse, social workers and polices during this lockdown period.